3 பொருள் யூஸ் பண்ணி பூஜை பாத்திரத்தை பளபளன்னு ஆக்கிடலாங்க. இதுக்கு 15 நிமிஷம் சுட தண்ணியில் ஊற வச்ச புளியை எடுத்துக்கலாம். புளி நல்லா ஊறினதும் மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி இது கூட 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பூஜை பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஸ்ட் எடுத்து பூஜை பாத்திரத்தில் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. லைட்டாக வச்சு தேய்க்கும் போதே அந்த பாத்திரத்தோட கலர் மாறுறது உங்களுக்கே தெரியும். உப்பு சேர்த்ததுனால பாத்திரம் கருத்துரும்னு நீங்கள் நினைப்பீங்கங்க. இதுக்கு நல்ல தண்ணி இல்லைன்னா ஃபில்டர் வாட்டரில் கடைசியாக ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா க்ளீனாக பளபளன்னு இருக்குங்க. பூஜை பாத்திரம் உப்பு தண்ணியோடு இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு இப்படி ஈஸியாக சுத்தம் செய்யலாங்க. எந்த கெமிக்கலும் இதுக்காக நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த 3 பொருளை சேர்த்து நீங்கள் தேய்க்கும் போது கை வலிக்கவே வலிக்காதுங்க. இப்போ பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிக்கலாங்க. கழுவும் போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் கழுவலை. லைட்டாக தண்ணியில் கழுவி தேவைன்னா லைட்டாக ஸ்க்ரப்பரை போட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த பாத்திரத்தில் இருக்க அழுக்கெல்லாம் எல்லாம் வெளியே வந்துடுங்க. பாத்திரம் நல்லா பளபளன்னு தங்கம் மாதிரி ஜொலிக்கிறது நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் பாருங்கள். சீரியஸாகவே இந்த 3 பொருள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ கழுவுன எல்லா பாத்திரத்தையும் ஒரு டவல் வச்சு தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாங்க. கடையில் வாங்கின பாத்திரம் போல் இன்னும் பளபளன்னு ஜொலிக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸுங்க. கடைசியாக கொஞ்சமாக விபூதி எடுத்துக்கலாங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை ஒரு ஒயிட் கிளாத்லேயோ விபூதியை லைட்டாக தொட்டு பூஜை பாத்திரத்தில் எல்லாமே தேய்ச்சி சுத்தமாக எடுத்துக்கலாங்க. இப்போ பாத்திரம் எல்லாமே பளபளன்னு மின்னுதுங்க. இந்த 3 பொருளை மட்டும் யூஸ் பண்ணி பூஜை பாத்திரத்தை விளக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.